அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2026 ஆண்டில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு பலன் தர உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நம்ம ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார், சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். சனி பகவான் உச்சம் பெறும் சனி பகவான் நமது ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் பயணம் செய்வார். அப்போ உத்தியோகம் சார்ந்த இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சம் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில், அதாவது வேலையில் அதிகப்படியான வேலைகளை கொடுப்பார். அதிகப்படியான வேலையில் நிறைய நம்ம எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆட்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுப்பார். வேலை செய்யும் நபர்கள். அதோட 6ஆம் இடம் அப்படிங்கிறனால உத்தியோகம் மட்டுமில்ல, நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய பாவகம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா, 6ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக நம்ம ராசியின் விரய பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி பாவகத்தை பார்ப்பதால் நோய் நிவர்த்தியாகும், கடன் நிவர்த்தியாகும். அது மாதிரி புதுசாக சொத்துக்கள் அப்படிங்கிறது சேரும். காரணம் என்னன்னு கேட்டுட்டோம் அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் பாவத்தில் மறைந்த சனி பகவான் நிறைந்த லாபத்தை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். 6ஆம் பாவகம் சரஸ்வதி கடாட்சம், அப்போ நிச்சயமாக லாபம் உண்டு. அதைத் தொடர்ந்து ராகு கேதுக்கள் நமது ராசிக்கு, அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் பாவகத்திலும் 11ஆம் பாவகத்தில் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 5ஆம் பாவகத்தில் பயணம் செய்யும் ராகு பகவான் செவ்வாயாக இயங்குவதால், அதாவது ராகு என்னவென்றார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சதய நட்சத்திரம், அங்கேயே ராகுவோட நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக 5ஆம் பாவகம் அப்படிங்கிறதுனால நமக்கு 5ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு பகவான் தனது 3ஆம் பார்வையாகவும் 11ஆம் பார்வையாகவும் மேச வீட்டையும் அடுத்தது மகர வீட்டையும், அதாவது தனுசு வீட்டையும் பார்க்குறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக தனது 11ஆம் பாவத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக நமக்கு லாபம். 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேச வீடு, அங்கே செவ்வாயோடைய வீடு. அப்போ செவ்வாய் தனது நம்ம பாவகத்துக்கு, அதாவது துலா ராசிக்கு 7ஆம் வீடு. 7ஆம் வீடு அப்படிங்கிறனால கல்யாணங்கள் கைகூடும். திருமணங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். துளாராசி அன்பர்கள் வீட்டில் திருமணங்கள் கைகூடலாம். துளாராசி அன்பர்கள் வாகன சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். வீடு, வண்டி, வாகனங்கள் இது மாதிரி இடங்களில் புதிய ஒரு அபிவிருத்திகளை கொடுப்பார். அதே மாதிரி கடன் சுமை அதிகமாகும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயோட வீட்டிலேயே ராகு பார்க்கறதுனால அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இடத்து மேலே, வாகனத்தின் மேலே இது மாதிரியெல்லாம் கடன் சுமை அதிகமாகும். அதே மாதிரி ராகு என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம ராசியவே என்ன 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி விதிப்படி சந்திரனோட இணைவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுனால சிறு சிறு உபாதைகளை கண்டிப்பாக கொடுப்பார். வயிறு சார்ந்த இடங்களில் உபாதைகள், அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி எல்லாம் சிறு சிறு உபாதைகளையும் கொடுப்பார். இந்த உபாதைகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் காளி வழிபாடுகள் அப்படிங்கிறது செய்யலாம். சனி பகவான் உச்சம் பெற்ற ராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்கள், ஆகவே சிவன் வழிபாடு. மேசராசி தனது 7ஆம் பார்வையில் அமர்ந்துள்ள மேச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேச வீடு செவ்வாயோட வீடு, சூரியன் அங்கே உச்சம் பெறக்கூடிய வீடு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சிவன் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அப்போது சிவனது அருட்கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சிவனது அருட்கடாட்சத்தால் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள், தொழிலால் லாபம் அடைவீர்கள், வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வகையில் சனி பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து தனது 7ஆம் பாவகத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக ஒரு லாபம், அபிவிருத்தி உண்டு. குரு பகவான், சரி, நம்ம ராசிக்கு குரு பகவான் என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கடகமனைக்கு வருவார். அப்போ கடகாமனையில் அமர்ந்து குரு பகவான் 3, 6 குடையவர். நம்ம குரு 3, 6 குடையவர். தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நல்ல கவனம் வேணும். காரணம் என்னென்னா, 10ஆம் பாவகம் தொழில் பாவகத்தை குறிக்கக்கூடிய இடம், மாமியார் வீட்டையும் குறிக்கக்கூடிய இடம். தொழில் பாவகத்தில் நம்ம அதீத கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணும். பொதுவாக துளாராசிக்கும் சரி, ரிஷபராசிக்கும் சரி குரு கெட்டாத்தான் லாபம். இங்கே குரு பகவான் நம்ம ராசிக்கு 3, 6 பாவகங்களுக்கு உரித்தானவர். 3ஆம் பாவகம் முயற்சி, தைரியம், வீரியம், வெற்றி. 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், வழக்கு, கடன். இந்த 2 காரகத்துவத்திற்கும் உண்டானவர் குரு பகவான். அவர் என்ன சகோதர வகையிலான உடல் உபாதைகள், சகோதரர்களுக்கு கூட சிறு சிறு உபாதைகள் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்கிறதுனால நோய் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அந்த குரு பகவான் கடகமனையில் உச்சம் பெற்று என்ன பண்ண போகிறார், நமது குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய
விருச்சக வீட்டையே பார்க்கிறார். அப்போ வருமானம் கண்டிப்பாக வரும். ஆனால் வருமானங்கள் எதன் மூலயமாக? நகை, வீடு, வண்டி, வாகனங்கள், இந்த மாதிரி சுப விரயங்களுக்காக, வீட்டில் திருமணங்கள், குழந்தைகளுக்காக செலவு செய்யுது, கல்விக்காக செய்யுது, குழந்தை திருமணத்துக்காக செலவு செய்யுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நாம் அதாவது பணத்தை குரு பகவான் நம்ம செலவு பண்ண வைப்பார், விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, எது? கடகமனை. அப்போ வீடு, வண்டி, வாகனம், இதன் மூலயமாக விரை செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால் துளாராசி அன்பர்கள் தவறாமல் என்ன பண்ணணும்? சிவன் வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு சிவனை வழிபாடு செய்வதன் மூலமாக தொழிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். ஆட்களால், அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பணியாட்களால் வரக்கூடிய இன்னல்கள் தீரும். வண்டி வாகனங்களில் நல்ல ஒரு அபிவிருத்திகள் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி சுபவரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீதி தவறாமல் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து நிறைந்த சரஸ்வதி கடாட்சத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு லாபத்தை தருவதற்காகவே வந்துள்ளார். அதை போல குரு பகவானும் என்னவென்றார்? 10ஆம் பாவகத்தில் அமர்ந்து 2ஆம் வீட்டை, காரணம் என்னென்னா வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிறார். தனம், பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விருச்சக பாவத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு. அதுகூட மகர வீட்டை பார்க்குறார். ஏன்னா கடகத்தில் தனது 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர வீடு நம்ம ராசிக்கு 4ஆம் பாவகம். அதனால் வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகளால் ஒரு லாபம் உண்டு. வீடு, வண்டி, வாகனங்களில் விரைய செலவுகள், வண்டி இருந்ததுன்னா வண்டி மாற்றுறது, புது வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி வண்டிகளில் விரைய செலவுகள் செய்வது, இது மாதிரியெல்லாம் ஒரு செலவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் தனது 9ஆம் பார்வையாக காலபுருஷனின் 12ஆம் வீடான மீன வீட்டை பார்ப்பதால் தாம் வீட்டை தானே பார்க்கிறார். அது நம்ம ராசிக்கு 6ஆம் பாவகம். அப்போ நோய் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அதனால் குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, ராகு கேதுக்களும் நமக்கு நன்மையை தருவதற்காகவே வந்துள்ளார். இந்த ராகு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம ராசியில் சுவாதி நட்சத்திரம் அமைந்துள்ளது. துலா ராசியில் சுவாதி அமைந்துள்ளார். சரிங்களா? அப்போ சித்திரை, சுவாதி, விசாகம், செவ்வாய் நட்சத்திரமும் உண்டு, ராகுவோட நட்சத்திரமும் உண்டு, குரு பகவானின் நட்சத்திரமும் உண்டு. அப்போ சுவாதி நட்சத்திரம் அங்கே உள்ளதால் கண்டிப்பாக சுவாதி அப்படின்னாலே ஒரு அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் கண்டிப்பாக சுப விரயங்கள் தான் உண்டு. சரிங்களா? அதனால் ராகு பகவான் நமக்கு நன்மையை தருவார். காரணம், நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வை செய்வதால் 11ஆம் இடம் லாபம். ஆக கண்டிப்பாக ஒரு லாபத்தை தருவார். வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும், உண்ணாமலை அம்பிகைக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.